தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு திருச்சியில் உள்ள கடைகளில் விற்பனை களைகட்டி உள்ளது. இது தொடர்பான தகவல்களை நமது செய்தியாளர் லெனினிடம் கேட்கலாம். லெனின், இப்போ திருச்சியில நீங்க எந்த பகுதியில் இருக்கீங்க? அங்க தீபாவளி விற்பனை, மக்களுடைய வருகை எவ்வாறு இருக்கிறது? நான் திருச்சியில தெப்பக்குளம் பகுதியில் நின்றுட்டு இருக்கேன். தெப்பக்குளம், NSP ரோடு, பெரிய கடை வீதி, சின்ன கடை வீதி, மேலரண் சாலை, நந்திக்கோவில் தெரு, இந்த பகுதி முழுவதும் மக்கள் கூட்டம் என்பது அதிகமாக காணப்படுகிறது. எங்கு திரும்பினாலும் கடைகளும், சாலையோர கடைகளும் மக்கள் தலைகளுமாக தெரிகிறது. அதை நமது ஒளிப்பதிவாளர் சசிகுமார் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். இந்த தெப்பக்குளத்தை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் தற்காலிக கடைகள் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நாகரிகத்தினுடைய வளர்ச்சிக்கு ஆடை ஒரு முக்கியமான பாத்திரம் வகிக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு புத்தாடைகள் வாங்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு ஏராளமான மக்கள் குவிந்து கொண்டிருக்கிறார்கள். சில்லறையாகவும் மொத்தமாகவும் விற்பனை செய்வதற்கான தற்காலிக கடைகளும் சரி, நிரந்தர கடைகளும் சரி இந்த பகுதியில் அதிகமாக காணப்படுகிறது. தமிழ்நாட்டினுடைய மையப்பகுதி என்பதாலும் திருச்சியை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்களான கரூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை, தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த மக்களும் கூட இங்க திருச்சியில் அந்த திருச்சியில் இருக்கக்கூடிய வர்த்தக மையங்களுக்கு புத்தாடைகளை வாங்குவது என்பது வாடிக்கையான ஒன்றாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களும் அதேபோல திருச்சி மாவட்டத்தினுடைய பல்வேறு கிராம பகுதிகள், துறையூர், மணச்சநல்லூர், லால்குடி, அதேபோல இங்கிட்டு மணப்பாறை, முசிறி, தொட்டியம் உள்ளிட்ட இந்த மாவட்டத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலிருந்து வரக்கூடிய மக்கள் இங்கு ஏராளமாக குவிந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த பகுதியில் வாகனங்கள் நிறுத்துவதற்கு போதுமான இடவசதி என்பது இல்லை. குறிப்பாக திருச்சி தேவர்கால் மாநகராட்சிக்கு சொந்தமான ஒரு நிறுவனம், அதற்கு அருகாமையில் நூலகம் இருக்கிறது, மாவட்ட நூலகம் இருக்கிறது. இதற்கு இரண்டுக்கும் இடையே மாநகராட்சியினுடைய அந்த அடுக்குமாடி வாகன நிறுத்தம் என்பது இருக்கிறது. அங்கு கார்கள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் நிறுத்தப்படுகின்றன. அதேபோல SRC கல்லூரி அருகே மாநகராட்சிக்கு சொந்தமான வாகன நிறுத்தும் இடம் அடுக்குமாடி கட்டடமாக இருக்கிறது. அந்த பகுதியிலும் கூட இப்ப கார்கள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் நிரம்பி காணப்படுகிறது. மேற்கொண்டு அங்கெல்லாம் நிறுத்த முடியாத ஒரு நிலை காணப்படுகிறது. இந்த திருச்சி சோபீஸ் கார்னர் தெப்பக்குளத்தை நோக்கி அந்த பாதை முழுவதும் சாலை ஓரமாக கார்களை நிறுத்திவிட்டு பொதுமக்கள் துணிகெடுப்பதற்காகவும் வீட்டு உபயோக பொருட்களை வாங்குவதற்காகவும் இந்த கடைவீதிக்குள் நுழைகிறார்கள். அப்படி நுழையக்கூடிய அந்த கார்களுக்கு போக்குவரத்து காவல்துறையினர் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது என்ற காரணத்தினால் அந்த வாகனங்களுடைய வீல்களில் பூட்டு அமைத்து அந்த வாகனங்களை நகர்த்த முடியாதபடி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு வாகனத்தையும் அந்த பூட்டை அகற்றி அந்த வாகனங்களை எடுப்பதற்கு 500 ரூபாய் அபராதம் செலுத்த வேண்டியிருக்கிறது. எனவே கார்களில் இந்த பஜாருக்கு பொருட்களை வாங்குவது என்பதை முடிந்த அளவு தவிர்த்துக் கொள்வது நல்லதாக தெரிகிறது. இருசக்கர வாகனங்களிலும் பொது போக்குவரத்தையும் பயன்படுத்தி இங்கு வந்தால் ஓரளவு போக்குவரத்து நெரிசலை சமாளிக்க முடியும் என்று காவல்துறையினர் தெரிவிக்கிறாங்க. திலகவதி, விவரங்களுக்கு நன்றி லெனின். இதேபோல தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு கோவையில் உள்ள கடைகளிலும் பொருட்களை வாங்குவதற்காக மக்கள் திரண்டிருக்கிறார்கள். இது தொடர்பான தகவல்களை நமது செய்தியாளர் சுதீஷிடம் கேட்கலாம். சுதீஷ், கோவையில எந்த பகுதியில நீங்க இருக்கீங்க? வியாபாரம் எப்படி இருக்கிறது? மக்களுடைய வருகை எப்படி இருக்கிறது? பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்ன செய்யப்பட்டிருக்கு? திலகவதி, நாம் தற்போது இருக்கக்கூடிய இந்த பகுதி கோவை ஒப்பனக்கார வீதி. இது கோவை மாநகருடைய ஒரு மிகப்பெரிய வணிக பகுதி என்றே சொல்லலாம். இங்கு புத்தாடைகள், வீட்டு உபயோகப் பொருட்கள் மற்றும் குழந்தைகள் முதல் பெரியவர்களுக்கு வரை தேவையான அனைத்து பொருட்களும், பண்டிகை காலத்தை முன்னிட்டு வாங்கக்கூடிய அனைத்து பொருட்களும் இங்கு விற்பனைக்காக வைத்திருக்கிறார்கள். தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் ஒரு வார காலமே இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நாம் தற்போது இருக்கக்கூடிய இந்த ஒப்பனக்கார வீதி முழுவதுமாக, டவுன்ஹால் பகுதி முழுவதுமாக மக்கள் கூட்டம் அலைமோதக்கூடிய ஒரு காட்சி இருக்கிறது. இங்கே அனைத்து வகையான பொருட்கள் கிடைக்கும் என்பதால் பல்வேறு பகுதிகளில் இருந்து வரக்கூடிய மக்கள் இந்த பகுதியில் திரண்டிருக்கிறார்கள். கடந்த ஒரு வார காலமாகவே தொடர்ச்சியாக இந்த பகுதியில் கூட்ட நெரிசல் காணப்படுகிறது. இந்நிலையில் இன்னும் ஒரு வார காலமே பண்டிகைக்கு இருக்கக்கூடிய இந்த சூழலில்தான் தற்போது இந்த பகுதியில் கூட்ட நெரிசல் அதிகமாக காணப்படுகிறது. புத்தாடைகள், தங்க நகைகள் வாங்குவதற்காக மக்கள் இங்கே கூடியிருக்கிறார்கள். அதே போல வீட்டு உபயோகப் பொருட்கள், வீட்டிற்கு பயன்படுத்தும் அனைத்து வகையான உபயோகப் பொருட்களையும் வாங்குவதற்காக இங்கு மக்கள் கூடியிருக்கிறார்கள். பெண்கள் அதிக அளவில் இந்த
நடைபாதை கடைகளில் இருக்கக்கூடிய அந்த ஃபேன்சி அலங்கார நகைகளை வாங்குவதற்காக அதிக அளவில் கூடியிருக்கிறார்கள். பண்டிகைக்காக அனைத்து வகையான பொருட்களையும் எடுப்பதற்காக இங்கே கூடியிருக்கிறார்கள். நாம் தற்போது கோவை மாநகரின் ஒப்பனக்கார வீதி பகுதியில் இருக்கிறோம். இந்த பகுதி மட்டுமல்லாமல் கோவை மாநகரின் மற்ற வணிக பகுதிகளான கிராஸ்கட் சாலை, நூறடி ரோடு, ஆர்எஸ்புரம் மற்றும் கோவை மாநகரில் இருக்கக்கூடிய அனைத்து பெரிய மால்களிலும் கூட பொதுமக்கள் அதிக அளவில் ஆயிரக்கணக்கானோர் திரண்டு இருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த கூட்ட நெரிசல் காரணமாக வாகன போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துவதற்காக காவல்துறையினர் அதிக அளவில் இந்த பகுதிகளில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். நாம் தற்போது இருக்கக்கூடிய இந்த ஒப்பனக்கார வீதியில் மட்டும் சுமார் 80க்கும் மேற்பட்ட காவல்துறையினர், போக்குவரத்து காவல்துறையினர் மக்களை ஒழுங்குபடுத்துவதற்காகவும் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துவதற்காகவும் இங்கே அவர்கள் இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதே போல திருட்டு போன்ற செயின் பறிப்பு போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருப்பதற்காக கண்காணிப்பு கோபுரங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 6 கண்காணிப்பு கோபுரங்கள் இந்த ஒரே வீதியில் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதன் வழியாக சிசிடிவி கேமராக்கள் வழியாகவும் கட்டுப்பாட்டு அறையிலிருந்தும் அங்கு இந்த மக்கள் கூட்டத்தை கண்காணித்தும் திருடர்களை கண்காணிப்பதற்காகவும் இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை கோவை மாநகர காவல்துறை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த பகுதி போக்குவரத்து நெரிசல் நிறைந்த பகுதி என்பதாலும் வாகன பெருக்கமும் அதிகமாக இருக்கிறது. வாகன போக்குவரத்து நெரிசலையும் கட்டுப்படுத்தி மக்கள் கூட்டத்தையும் நெரிசலையும் கட்டுப்படுத்தக்கூடிய பணிகளில் போக்குவரத்து காவலர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். நேரடியாக மாநகர காவல்துறை, போக்குவரத்து காவல்துறை மட்டுமில்லாமல் அவர்களுக்கு உதவியாக போக்குவரத்துக்கு உதவியாக ஹோம்கார்டு போன்ற பணியாளர்களும் அவர்கள் இந்த பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு வார காலமே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த பகுதி முழுவதுமாக ஆயிரக்கணக்கான மக்கள் இன்று காலை முதல் குழுமி இருக்கிறார்கள், திரண்டிருக்கிறார்கள். திலகவதி, கள விவரங்களுக்கு நன்றி சுதீஷ்.